ஸோ என்னோடய எக்ஸல் ஃபைல் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே சார். ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா? அப்டேட் ஆகுது. இப்போ அப்டேட் ஆயிடுச்சுங்களா? சார் ஸ்லாங்கா தான் சார் இருக்கு. இல்லை, எக்ஸல் ஷீட் தெரியுதுங்களான்னு கேட்டேன். எக்ஸல் ஷீட் விசிபிளாக இருக்கா? எதுவும் தெரியல. பிளாக்காக இருக்கா? இல்லை சார், இல்லை இல்லை இல்லை. ஆமாம் சார். இல்லையே, என்னோடய சைட்லேருந்து ஷேர் ஆகிருக்கு. ஓகே. ஸோ எக்ஸலில் பொறுத்த வரைக்கும் நம்ம மேலே இருக்குது பார்த்தீங்களா, ஃபைல், ஹோம், இன்சர்ட், இதெல்லாம் வந்துட்டு டேப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது கீழே இருக்கிறத ரிப்பன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டீட்டெயில்டாக உங்களுக்கு பேசிக்ஸ் வந்து இப்படி சொல்கிறேன். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்டுக்குங்க. ஓகே. ஸோ இந்த 1 2 3 4 இது எல்லாமே ரோஸு, ஏபிசிடி அப்படின்றது எல்லாமே காலம்ஸ். நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ பேசிக்ஸ் மோஸ்ட்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? இப்போ ஒரு காலம்லேருந்து ஒரு வேல்யூ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறீங்க, வேறு காலமில் பேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எவ்வளோ காலம்ஸ் காப்பி பண்ணுறீங்களோ அதே இடத்துல தான் பேஸ்ட் பண்ண முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த காலமில் வந்து ஒரு 10,000 ரோஸ் இருக்குது அப்படின்னா அதை அப்படியே காப்பி பண்ணி 10,000 ரோஸ் இருக்கிற இடத்துல தான் பேஸ்ட் பண்ண முடியும். 5,000 ரோஸ் இருக்கிற இடத்துல பேஸ்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பேசிக் திங்ஸ் இருக்குது. எவ்வளோ காப்பி பண்ணுறோமோ அதுக்கேற்ற ஏரியா வந்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ணும்பொழுதும் இருக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஷீட் 1 ஷீட் 2 அப்படின்றதுலாம் நம்ம அடுத்தடுத்த பேஜ், அதாவது அடுத்தடுத்த பேஜுக்கு மூவ் பண்ணுறது. இப்போ இந்த பேஜ்லேருந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு எப்படி மூவ் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்குறோம். நீங்கள் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா F11 ஷிஃப்ட் F11 கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நியூ ஷீட்ஸ் ஓப்பன் ஆகும். ஓகே. நம்ம இந்த ரோஸுமே வந்துட்டு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி என்டர் பண்ணிக்கலாம். இப்போது நார்மலாக டிஃபால்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா 1,48,000 இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் வந்துட்டு அதுக்கு மேலேயே வேணும்னா இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு எல்லாமே உங்களுக்கு ஃபைல் ஆப்ஷன் அப்படின்ற கேட்டகரியில் உங்களுக்கு இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் திங், இங்கே உங்களுக்கு ஹோம் பேஜில் நீங்கள் பார்க்குறது வந்துட்டு கிளிப்போர்ட் ஆப்ஷன்ஸ், அதாவது காப்பி பண்ணுறது, பேஸ்ட் பண்ணுறது, அதை ஃபார்மேட் பெயிண்ட் பண்ணுறது, இது எல்லாமே நீங்கள் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? டீட்டெயில்டாக வந்துட்டு நம்ம ஃபங்க்ஷன் பண்ணும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு எந்தது எங்கெங்கே இருக்குன்றதை உங்களுக்கு சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டு, நம்ம எழுதுறது இல்லை டைப் பண்ணுறத வந்துட்டு எப்படி எடிட் பண்ண முடியுமோ அந்த மாதிரியான விஷயத்துக்கு இந்த ஃபாண்ட் அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். அதை கலர் பண்ணுறது, அதோட பேக்ரவுண்ட் கலர் பண்ணுறது, இல்லை டெக்ஸ்டையே கலர் பண்ணுறது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு இந்த ஃபாண்ட்டில் பண்ணுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் அலைன்மெண்ட்ஸ், சென்டர், மிடில், ஓகேங்களா, அப்பு, டவுனு, இதெல்லாம் வந்துட்டு இங்கே பண்ணுறோம். அப்புறம் உங்களுக்கு டெக்ஸ்ட் வந்துட்டு ஹரிசாண்டலாக வேணும், வெர்டிகலாக வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் ஒன், இப்போ 2-3 செல்ஸை வந்துட்டு நான் மெர்ஜ் பண்ணி ஹெட்டர்ஸாக க்ரியேட் பண்ண போகிறேன். ஒரு டேபிளில் ஹெட்டர் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா மெர்ஜ் சென்டர் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணுவீங்க. இதுலேயே வந்துட்டு 3 க்ரைட்டீரியா கொடுத்துருப்பாங்க. மெர்ஜ் அண்ட் சென்டர் அப்படின்றது வந்துட்டு இப்போ ஒரு வேல்யூ 1 and 2 அப்படின்னு இருக்குன்னா அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் எக்ஸல் அப்படின்றது வந்து இந்த லெஃப்ட் சைடில் இருக்கும். உங்களுக்கு தெரியுதுங்களா? தெரியுது. ஓகே. ஸோ இப்போ லெஃப்ட் சைடில் இருக்குது. மெர்ஜ் அண்ட் சென்டர் அப்படின்னு கொடுக்கும்போது உங்களுக்கு சென்டரில் வந்துடும். ஓகேங்களா? 2 செல்ஸ் மெர்ஜ் பண்ணியாச்சு. அண்ட் சென்டரில் வந்துட்டு அந்த எக்ஸல் வேர்டு வந்துட்டு சென்டரில் வந்து அலைன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கம்பைன் பண்ணி, அதாவது உங்களுக்கு மெர்ஜும் பண்ணணும், அதே சமயத்தில் சென்டரில் அலைனும் பண்ணணும் அப்படின்னும்போது மெர்ஜ் அண்ட் சென்டர் கொடுக்கணும். ஜஸ்ட் உங்களுக்கு மெர்ஜ் மட்டும் பண்ணால் போதும், அலைன்லாம் ஒன்றும் பண்ண தேவையில்லை அப்படின்னீங்கன்னா மெர்ஜ் அக்ராஸ் கொடுத்தா போதும். ஸோ மெர்ஜ் செல்ஸ் வந்துட்டு எந்தெந்த பர்டிகுலர் செல்ஸை வந்துட்டு நீங்கள் மெர்ஜ் பண்ணுறதுக்கு, இப்போது நம்ம வெர்டிகலாவோ ஹரிசாண்டலாவோ எப்படி உங்களுக்கு மெர்ஜ் பண்ணணுமோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு மெர்ஜ் செல் கொடுத்தா போதும். இப்போ நீங்கள் மெர்ஜ் அக்ராஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மோஸ்ட்லி
ஹரிசாண்டலாக தான் ஆகும். இதுவே மெர்ஜ் செல் கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வெர்டிக்கலாக கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ பர்டிகுலர் செல் செலக்ட் பண்ணதை மட்டும்தான் நீங்கள் மெர்ஜ் பண்ண முடியும் மெர்ஜ் செல்ஸில். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அலைன்மெண்ட்டில் வந்துடும். நெக்ஸ்ட் திங் நம்பர்ஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதில் நீங்கள் ஜென்ரல் அப்படின்றது வந்துட்டு ஏபிசிடி 1 2 3 இது எல்லாமே வந்துட்டு ஜென்ரல் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லுவோம். நம்பர்ஸ்னாக்கா 1 2 3 4 இருக்கிறத மட்டும் நம்பர் ஃபார்மேட்டில் கொண்டு வர்றது. இப்போது சில ஃபோன் நம்பர்ஸ்லாம் ஒரு 10 டிஜிட்டுக்கு மேலே டைப் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளஸ் சிம்பிள் வந்துடும். ஓகேங்களா? அதை வந்துட்டு நம்பராக கன்வெர்ட் பண்ணிவிட்டு காமிச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு காமிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி கரன்சிக்குமே 3 டிஜிட்ஸ்க்கு அப்புறம் தௌசண்ட்ஸாக சேஞ்ச் பண்ணுறது, அந்த மாதிரியான சேஞ்சஸ்லாம் பண்ணுறதுக்காக உங்களுக்கு இந்த கரன்சிஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஷார்ட் டேட்டு லாங் டேட்டுன்ட்டு 2 டிஃப்ரெண்ட் டேட்ஸ் இருக்குது. ஷார்ட் டேட்னா என்ன ஆகுன்னா வெறும் டேட் மட்டும் வரும். லாங் டேட்டில் உங்களுக்கு தேர்ஸ்டே டியூஸ்டே வித் டைமு இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ லாங் டேட்லேயே வரும். ஓகேங்களா? டைமிங் மட்டும் தனியாக வேணும் அப்படின்னாக்கா டைம் இருக்குது. பர்சன்டேஜ், ஃப்ராக்ஷன்ஸ், சயின்டிஃபிக் இந்த இதெல்லாம் மார்க்ஸ் வேணும் அப்படின்னாக்கா அதை யூஸ் பண்ணுறதுக்கான சிம்பிள்ஸுக்கு இங்கே இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் மோஸ்ட்லி இன்டெப்த்தாக ஃப்ராக்ஷன்ஸ் அந்த மாதிரி ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ இந்த சிம்பிள்ஸை நீங்கள் இங்கேருந்தே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மோர் நம்பர் ஃபார்மேட் உங்களுக்கு லாஸ்ட்டாக கீழே இருக்குது. இப்போ ஜென்ரலாக உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சொல்லிடுங்க. ஓகே, ஓகே. ஸோ ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் இதெல்லாமே ஒர்க் பண்ணியிருப்பீங்க மோஸ்ட்லி 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் பார்த்தது. ஸோ ரிவைன் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே. நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போது அரேஞ்ச் பண்ணுறது ஒரு வேல்யூஸை வந்துட்டு ஹையஸ்ட் டு லோயஸ்ட் டு ஹையஸ்ட் அப்படின்றதெல்லாம் கலர் பண்ணி காமிக்கிறதுக்காக இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணுறோம். இதில் நிறைய க்ரைட்டீரியாஸ் இருக்குது. சில ரூல்ஸ் வச்சும், அதாவது ரூல்ஸை க்ரியேட் பண்ணியும் நம்ம அந்த கலர்ஸ் கொண்டு வரலாம். அண்ட் ஐகான்ஸ் கொண்டு வரது. ஓகேங்களா? கலர் ஸ்கேல், இப்போ ஒரு பிஹெச் வேல்யூ எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா ஆசிடிக் அந்த பேலன்சிங் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரியான ஸ்கேலிங் பார்க்குறதுக்கு எல்லாமே நம்ம கலர் ஸ்கேல் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா க்ரீன் டு ரெட் இருக்குது. க்ரீன் வந்துட்டு பேஸு, ரெட் வந்துட்டு ஹை கலர் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா மேபி ஸ்கோரிங் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா க்ரீன் கலர் இருந்தாக்கா டாப் ஸ்கோரு, ரெட் கலர் இருந்தாக்கா லோ ஸ்கோர். இப்போ பாசிங் பர்சன்டேஜ் அந்த மாதிரி எதனா போடுறீங்க, இல்லை இன்சென்டிவ்ஸ் போடுறீங்க, ஒரு சேலரி கால்குலேஷன் கொடுக்குறீங்க, அந்த மாதிரியான ப்ராஜெக்ட் ஏதாவது ஒரு இது எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா அதில் கலர் கிரேடிங்கும் கொடுக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் அதுக்கேற்ற மாதிரி ஐகான்ஸும் இருக்குது. ஐகான்ஸ்லையுமே நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஐகான்ஸ் இருக்குது. இதில் ஒரு ஐகான்ஸுக்குமே ஒரு நேம் சொல்லுவாங்க. சிலது வந்து எங்கே யூஸ் பண்ணணும், எங்கே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத நீங்கள் எந்த ப்ராஜெக்டில் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணணும். ஓகேங்களா? சிலது வந்துட்டு ஸ்டார் ரேட்டிங் கொடுக்குற மாதிரி இருக்கலாம், சிலது வந்துட்டு சிக்னல் பார்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும், சில இந்த கிரசன்ட் மூன் டைப்பில். ஓகேங்களா? அந்த இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சிலது ஸ்டாக் மார்க்கெட்டில் வர மாதிரி ஆரோஸ் யூஸ் பண்ணுறது, இல்லை டாட்டு, சர்க்கிள்ஸு, ஸ்கொயரு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ புதுசாக க்ரியேட் பண்ணுறீங்க, இந்த டிஃபால்ட்டாக இருக்கிறத தவிர்த்து வேறு ஏதாவது நியூ ரூல்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் நியூ ரூலில் போய்ட்டு க்ரியேட் பண்ணணும். இருக்கிற ரூல்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு கிளியர் ரூல்ஸில் நீங்கள் எடுத்துக்கணும். செலக்டட் செல்ஸ் அண்ட் என்டையர் ஷீட் அப்படின்ட்டு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் திங், நீங்கள் ஆல்ரெடி க்ரியேட் பண்ண ரூல்ஸை வந்துட்டு மேனேஜ் பண்ணுறதுக்கு மேனேஜ் ரூல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் திங் வந்துட்டு டேபிள் ஃபார்மேட்டிங். இந்த டேபிள் ஃபார்மேட்டிங் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நான் ஜென்ரலாக ஒரு டேபிள் இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கு ஒரு பார்டர் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதுதான் பார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு பார்டர்ஸ், ஆல் பார்டர்ஸ் கொடுத்துருக்கேன். ஜென்ரலாக கொடுத்தீங்க அப்படின்னாக்கா டிஃபால்ட்டாக பிளாக் கலரில் எனக்கு ஒரு செல்ஸுக்குமே பார்டர்ஸ் வந்துருக்கும். ஓகேங்களா? இந்த 4 சைட்ஸ் ஆஃப் பிளாக் கலர் லைனை தான் பார்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி வந்துருக்கும். இந்த பார்டர்ஸை வந்துட்டு நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சேன்னா ஃபஸ்ட்டு டேபிளாக சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேங்களா? டேபிளாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு Ctrl+T. ஓகே, Ctrl+T கொடுக்கும்போது கிரியேட் டேபிள் அப்படின்னு கொடுக்கும். நம்மக்கிட்ட எந்த ஒரு டேட்டாவுமே நான் இங்கே டைப் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் என்னோடய டேபிளில் ஹெடர்ஸ் இல்லை, வேணும் அப்படின்றதுனால ஓகே அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே மை டேபிள் ஹேஸ் ஹெடர்ஸ் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, இதை நான் கிளிக் பண்ணலை. ஏன்னா இங்கே எனக்கு ஹெடர்ஸே இல்லை. இருந்துச்சு அப்படின்னா டிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் இப்போ நீங்கள் Ctrl+T இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஏரியாவை செலக்ட் பண்ணிக்கிறீங்க. ஜென்ரலாக இந்த மாதிரி ஒரு ஏரியாவை செலக்ட் பண்ணிவிட்டு
ஓகே. இப்போ நீங்கள் அந்த இடத்துல டேபிள் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா டேபிளை செலக்ட் பண்ணுங்கள். இல்லை டேபிள் புதுசாக க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரலாக எந்த இடத்துல வேணுமோ அந்த ஏரியாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே சார். செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டி. ஓகே சார். கண்ட்ரோல் ப்ளஸ் டி. டி லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா டேபிள். எஸ். அந்த டீயோட ஸ்டார்டிங் லெட்டர் தான் கேப்ஸ். அதை கொடுத்தீங்க கண்ட்ரோல் ப்ளஸ் டி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு டாட்டட் லைன்ஸ் வரும். இந்த பாப்அப் மெசேஜ் ஒன்று வரும், கிரியேட் டேபிள் அப்படின்னு வரும். அந்த கிரியேட் டேபிளில் மை டேபிள் ஹேஸ் ஹெட்டர் அப்படின்றது வரும். ஓகேங்களா? ஸோ அப்போது ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலம் 1 காலம் 2 அப்படின்ட்டு டிஃபால்ட்டாக எடுத்துக்கும். இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா காலம் 1 அப்படின்றது நம்ம டேபிளோட ஃபர்ஸ்ட் காலம். ஸோ ஷோ ஆகலையா? நீங்கள் எக்ஸல் யூஸ் பண்ணுறீங்களா? ஓப்பனில் இருக்காங்க உங்ககிட்ட? ஓகே. ஒன்றும் இல்லை, நீங்கள் கண்ட்ரோல் டி அப்படின்னு கொடுக்கும்பொழுது உங்களுக்கு ஒரு பாப்பப் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இப்போ நான் ஜஸ்ட்டு இப்போ தெரியுதுங்களா? ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிரியேட் டேபிள் அப்படின்ட்டு இருக்கா? நான் செலக்ட் பண்ணிருக்க ஏரியாவை சுற்றி உங்களுக்கு டாட்டட் லைன்ஸ் காமிக்குதா? G4 அப்படின்றது வந்துட்டு ஜி காலமில் இருக்கிற 4th ரோ. ஓகேங்களா? அந்த இருக்கிற செலக்ட் பண்ண ஏரியா மட்டும் டாட்டடில் காமிக்குது. இதை நான் டேபிளாக க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா ஹெடர்ஸ் எதுவும் இல்லை. ஸோ ஓகே கொடுக்குறேன். எனக்கு அந்த இடம் மட்டும் ஒரு டேபிளாக க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த டேபிள் நான் செலக்ட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மேலே டிசைன் அப்படின்ற ஒரு புதுசாக ஒரு டேப் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கும். ஓகே. இதுக்கு முன்னாடி இந்த டேபிங் இருக்காது. நான் ஜென்ரலாக கிளிக் பண்ணும்போது அது டேபிங் இருக்காது. பட் டேபிளை கிளிக் பண்ணும்பொழுது மட்டும் அந்த டேப் ஓப்பன் ஆகும். இதுக்கு பேர் டிசைன் அப்படின்னு பேர். இந்த டேபிள் டிசைனில் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றது உங்களுக்கு இங்கே ஆப்ஷனாக கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டேபிள் ஸ்டைல் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த ஸ்டைல் தான் அந்த ஃபார்மேட் அப்படின்ற ஃபார்மேட் ஸ்டைல் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கிற கலர் வேரியன்ட்ஸ். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிறதெல்லாம் வேண்டாம், எனக்கு புதுசாக ஒரு ஸ்டைல் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா நியூ ஸ்டைல் கொடுத்துக்கலாம். ஓகே சார். கொடுத்துட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஜென்ரலாக நான் ப்ளூ கலரில் இருக்குது அப்படின்னாக்கா எனக்கு ஆரஞ்சு கலரில் வேணும்னா டக்குன்னு நான் ஆரஞ்சு கலருக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். வித்தின் செகண்டுக்கு உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த டேபிளோட நேம் பார்த்தீங்கன்னா டேபிள் 2 அப்படின்னு நீங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த டேபிள் 2க்கு பதிலாக எனக்கு வேறு ஏதாவது டேபிள் நேம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா நான் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த டேபிளில் இருக்கிறது வந்துட்டு ஏதோ ஒரு டீட்டெயில்ஸ், எது ரிலேட்டடாகவோ ஒரு டீட்டெயில்ஸ் இருக்கலாம், இல்லை ஒரு இன்வாய்ஸ் எதனா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதோட நேமை நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். இன்வாய்ஸ் அப்படின்றத நான் இங்கே போட்டுக்கலாம். ஸோ இன்வாய்ஸ் வந்துட்டு என்னைக்கு டேட்டில் க்ரியேட் பண்ணுறோம் அந்த டேபிளை, இல்லை என்னைக்கு டேட்டில், இல்லை வேல்யூஸ் டிபெண்ட்ஸ் பண்ணி அந்த மாதிரி, இல்லை ப்ராஜெக்டை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னாக்கா ப்ராஜெக்ட் நேம் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா?